நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அது போலதான் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய்க்கு எப்படியாவது அப்படியே சும்மா வில்லங்கத்தை உண்டாக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு மல்லியை அவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை எப்படி ஒரு வழியா பிரிச்சு எடுத்துட்டாங்க. ஆனா இதுக்கு மேல நம்ம மல்லி பிரிஞ்சு போலைங்க. மல்லி இருந்துன்னு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு விஜய் கூட இணைஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாகவும் ஒரு பாசத்தோட தான் இருக்காங்க. விஜய் தப்பிச்சா போதும், இந்த பிரச்சனை சால்வ் ஆனா போனோம். ஆனா இங்க இன்னும் நிறைய 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 பிரச்சனைகள் வந்து இருக்கு. அந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம மல்லிக்குள்ள நிறைய குழப்பங்கள். அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி இருக்காங்களே, மாப்பிள்ள இங்க பாருங்கப்பா, எந்த ஒரு கேஸ் ஆனா வரட்டும், எதானா உங்க மேல கேஸ் போட்டோம், ஆனா அது எல்லாமே செல்லா கேஸ் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்க சித்தி அதாவது வித்யா அவங்க வாதாடுற திறமை உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி அவங்க வாதாடி தான் உங்களை காப்பாத்தினாங்க. அவங்க திரும்ப வருவாங்க, திரும்ப மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க. எதை பத்தியும் கவலைப்படாம உங்களுக்காக வருவாங்க. ஏன்னா உங்க பக்கம் நேர்மை இருக்கு, நீங்க எந்த ஒரு தப்பு செய்யலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். உங்களை மாதிரி ஒரு சொக்க தங்கத்தை யாருமே இந்த மாதிரி போய் பழி சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. முக்கியமா அந்த ரஞ்சிதம், அவ காசுக்கு மாரடிக்கிற கூலி மாதிரி. அவ இங்க காசு தந்தா இந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவா, அந்த காசு தந்தா அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவா. உங்களவே உசுறு உசுறுன்னு இருந்தாரே, இப்ப மசுராடு தூக்கி போட்டு போட்டா பாத்தீங்களா? இதுதான் காசு செய்யற வேலை. காசுன்னு ஒண்ணு யாருக்கிட்ட இருக்கோ அந்த பக்கம் டக்குன்னு ஜம்ப் பண்ணிடலாங்க. அந்த மாதிரிதான் ஒரு கேவலமான பிறவி நம்ம ரஞ்சிதம். இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் முன்னேறி வரக்கூடாது. அப்படி முன்னேறி வந்தா எல்லாரையும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிடுவான். அதனால அவனை முன்னேற விடக்கூடாது. நாம என்னென்ன பண்ணணுமோ எல்லா கேப் மாதிரித்தனம் முள்ள மாதிரித்தனம் முடிச்சு வச்சுத்தனம் எல்லாத்தையும் பண்ணி நாம தான் அப்படின்றத ஒரு பக்கம் ஆணித்தனமா இந்த இடத்துல அடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காங்க. இதெல்லாம் எங்க நடக்க போகுது, என்ன நடக்க போகுது ஒன்னும் புரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குழப்பத்துல இருக்கா. குழப்பத்துக்கு பிறந்தவனே, இதுக்கு மேல உனக்கு குழப்பமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் மண்டையில அப்படியே சும்மா சுத்தில அடிக்கிற மாதிரி நம்ம வெண்பா பட்டுன்னு ஒரு அடி விடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்பா இதுக்கு மேல நீங்க குழப்பப்பட தேவையில்லை. ஏன்னா இப்ப எல்லாமே தெளிவா கிளியரா இருக்கு, உங்க மேல எந்த ஒரு தப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வாதாடியாச்சு. இப்ப எப்படி இருந்தாலும் சாட்சி சொல்ல வராங்களே ரஞ்சிதம், அவங்க வாய்ஸ் வச்சு யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆதாரம்னா ஃபர்ஸ்ட் அவங்க அங்க இருந்தாங்களா, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எப்ப போனாங்க, எந்த சமயத்துல இருந்தாங்க, அந்த செகண்ட் எப்ப நோண்டி நொட்டு லொசுக்கு எடுப்பாங்க, அதுக்குள்ளவே ஒரு வருஷம் முடிஞ்சிருப்பா. அவங்களுக்கு இதை பத்தி என்னமே தெரியாது. ரஞ்சிதத்துக்கு தெரியாதான். ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் பதட்டமாவே இருக்கு. ரஞ்சிதம் நம்ம கூட வந்திருந்தா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கூட வந்தது எல்லாமே ஓகே, அவங்க பார்த்ததுன்னு சொன்னது எல்லாமே போய் தானே, அதை தீர விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கூட வந்துட்டு உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க முடியாம ரஞ்சித் அம்மா ரூம்லயே தான் இருந்தாங்க. அவங்க வந்தாங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? இப்ப அந்த இடத்துல போய் அந்த டைம்க்கு நம்ம சிசிடிவி கேமரா பார்த்தா எல்லாமே தெரிய வந்துரும்பா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா அழகா அறிவா தெளிவா எடுத்து சொல்லிருக்காங்க. நம்ம மல்லி ஒரு பக்கம் எப்படியோ விஜய்க்கு வந்த பிரச்சனை விஜய் தலையோட போயிருச்சு, இதுக்கு மேல விஜய்க்கு எந்த பிரச்சனை வராதுன்னு நினைச்சுன்னு கோவில்ல சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க போனதே ஒரு பிரச்சனையா இப்ப உருவாக போகுது. அந்த பிரச்சனையால நம்ம விஜய் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய காணுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்ப சந்தோஷமா இருக்காங்க குடும்பத்தோட. நாம திரும்ப அந்த குடும்பத்துக்குள்ள வந்து கும்மி அடிச்சு உங்க குடும்பத்தை கெடுக்க கூடாது. நாம இருந்ததுனாலதான் ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரே அடியா விஜய் ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணாங்க. இப்ப நாமளே பிரிஞ்சு வந்துட்டோம், இதுக்கப்புறம் எந்த ஒரு தொல்லையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையை மூளைக்குள்ள சுத்தின்னு இருக்காங்க. நம்ம மல்லிக்கு ஒரு விஷயம் புரிய காணுங்க. நாம இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒருத்தரை நம்மளுக்கு பிடிக்கல அவங்கள அடிச்சு ஆடணும்னு ஆரம்பிச்சிட்டோம்ல, அவங்க கூட யார் இருந்திருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் சர்ற மாதிரி அடிச்சு ஆடுவோம். அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி இப்ப போயிட்டாங்க, ஆனா கேஸ் வாபஸ் வாங்கினாங்களா, கேஸ் திரும்ப போட்டு நம்ம விஜய் சந்தி கிளிக்க வைக்க போறாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே, இந்த பிரச்சனை தேவையாடா எனக்கு, இந்த பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, இனி உனக்கே இது நியாயமே இல்லையா, உனக்கே அது அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கேட்க, அவர் இருந்து எல்லாமே உன் நல்லதுக்கு தான்பா, உன்னோட உண்மையான பக்தி என்னன்னு சொல்லிட்டு நான் சோதிக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம மல்லியோட உண்மையான பாசம் என்னன்றத சோதிக்கிறதுக்கு தான் அந்த கடவுள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உன்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீ செய் மல்லி. உன்னால வெற்றி கண்டிப்பா விஜய்க்கு கிடைக்கும். வெற்றின்றது யார் ஒருத்தருக்கும் நாம அள்ளி கொடுக்கறதுனால வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. கிள்ளி கொடுக்கறது கூட இருந்து அவங்களுக்கு உதவி செஞ்சா மட்டும் போதும், எல்லாமே அவங்களுக்கு தேடி தானா வரும். அது போலதான் நம்ம விஜய் ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போய் உட்கார்ந்து இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம மல்லி வீட்டுக்கு வருவாங்களா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, நிஷா மற்றும் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களே, இவங்களோட வெற்றி கொடி பறக்குமா, இல்ல நம்ம விஜய் அந்த இடத்துல ஜெயிச்சு அவரோட வெற்றி கொடியை நாட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள், பல கொஸ்டின் மார்க்குகள் ஒரு பக்கம் ஓடினே இருக்குங்க. இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம்
பார்க்க அப்படியே சும்மா இன்னும் பார்க்கணும்டா, என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்களே, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்ல சீரியல் ஏன்னா டக்குன்னு வெறும் 30 மினிட்ஸ், அதுல ஒரு பக்கம் 20 நிமிஷம் தான் வருது, மற்ற 10 நிமிஷம் விளம்பரம்னு சொல்லிட்டு போயிருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுதுங்க. கஷ்டம், நஷ்டம், துக்கம், துயரம், வேதனை எல்லாமே வரதா வரும். எல்லாத்தையும் ஒரு பட்டம் நாம தான் ஏத்துக்கிட்டு எதிர்கொண்டு போராடி போகணும், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை தான் நம்ம மல்லி இப்ப கத்துக்க போறாங்க. நம்ம விஜய் நம்ம கூட இருந்தாலும் யாரும் இல்லைனாலும் சரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.